முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஞானசேகரனுக்கு எத்தனை வருடம் சிறை தண்டனை என்ற விவரமானது தற்போது வாசிக்கப்பட்டு வருகிறது. மேலும் கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்போம். விரிவான தகவல்கள் என்ன சரவணன்? அண்ணா பல்கலைக்கழக வழக்கில் தற்போது இந்த தண்டனை குறித்த விவரங்கள் வாசிக்கப்படுகிறது. நீதிபதி ராஜலட்சுமி நீதிமன்றத்திற்கு இந்த வழக்கினுடைய இந்த வழக்குல தண்டனை குறித்த விவரங்களை வாசிக்க தொடங்கி இருக்கிறார். தற்போது ஞானசேகரன் கூண்டில் ஏற்றப்பட்டிருக்கிறார். நீதிமன்ற அறையில கூண்டில் ஏற்றப்பட்டிருக்கிறார். ஞானசேகரன் குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்ட போது கூண்டில் ஏற்றப்பட்டு அவர் முன்னிலையில் தான் இந்த குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்டு தண்டனை குறித்து அவர் தரப்பில் ஒரு குற்றவாளிக்கும் வழங்கக்கூடிய அந்த வாய்ப்பின்படி அவர் தரப்பில் இருந்து வாதங்கள் வைப்பதற்கு அனுமதிக்கப்பட்டது. அவர் தரப்பில் இருந்து குறைந்தபட்ச தண்டனை வேண்டும் என்று கேட்டிருந்தார்கள். ஆனால் காவல்துறை தரப்பில் இருந்து இந்த வழக்கை வாதாடிய வழக்கறிஞர்கள் காவல்துறை தரப்பிலிருந்து மிக அழுத்தமான வாதங்களை முன்வைத்தார்கள். இது முக்கியமான வழக்காக பார்க்க வேண்டும், ஒரு கொடூர குற்றச்செயலாக இவற்றை பார்க்க வேண்டும். எனவே இந்த குற்றவாளிக்கு மிக அதிகபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என்ற வாதங்கள் அவர்கள் தரப்பில் முன்வைக்கப்பட்டது. இந்த நிலையில் தான் இன்றைய தினம் தண்டனை அறிவிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில ஞானசேகரனை போலீசார் அழைத்து வந்திருக்கிறார். தற்பொழுது தண்டனை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுள் தண்டனை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஞானசேகரனுக்கு நீதிமன்றம் இந்த வழக்குல ஆயுள் தண்டனையை அறிவித்திருக்கிறது. 11 குற்றச்சாட்டுகள் நிரூபணம் செய்யப்பட்ட நிலையில் ஞானசேகரனுக்கு ஆயுள் தண்டனை என்று நீதிபதி அறிவித்திருக்கிறார். இன்னும் எத்தனை ஆண்டுகள் இந்த தண்டனை, ஒரு குற்றச்சாட்டிற்கும் குறித்த தண்டனைகள் என்ன என்ற விவரங்களை எல்லாம் விரிவான அவருடைய உத்தரவில் தான் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.